சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கையில், ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள்? எதை பற்றி உணராமல் இருக்கிறார்கள்? அவ்விதமாய் அவர்கள் உணராமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களும் இருதயமும் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் கடைசி நாட்களிலே ஜனங்கள் அங்குமிங்கு ஓடி ஆராய்ச்சி செய்வார்கள் என்றும், மனுஷனுடைய அறிவு எல்லா ஃபீல்ட்லையும் அதிகமாய் பெருகி போகும். வருஷத்துக்கு வருஷம் அறிவும் உணர்வும் 2 மடங்கு 3 மடங்கு எல்லா ஃபீல்ட்லையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே ஜனங்கள் தேவனை குறித்து, உண்மையான தேவனை குறித்து அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் தேவனுக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் இருதயம் தேவனுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. உலகத்திலே வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின மெய்யான தேவன் ஒருவரே. பரிசுத்த வேதாகமத்திலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் வானத்தையும் பூமியையும் தமது வல்லமையினாலே உண்டாக்கினார். உலகத்தை தம்முடைய ஞானத்தினாலே அஸ்திபாரப்படுத்தினார். வானத்தை தன்னுடைய விவேகத்தினாலே தன்னுடைய கரத்தினாலே விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காண்கின்ற சூரிய சந்திர நட்சத்திரங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர்தான் மெய்யான தேவன். இந்த மெய்யான தேவனை மக்கள் உணராமலும் அறியாமலும் இருக்கும்படிக்கு ஜனங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
சங்கீதம் 14 வாசிக்கும் போது தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கையில் உணர்வுள்ளவன் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையான தேவன் யார் என்பதை மக்கள் அறியாமல் தேவனுடைய படைப்புகளை, சூரிய சந்திர நட்சத்திர சமுத்திரங்களை வழிபடுகிறவர்கள் உண்டு. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளை ஆராதிக்கிற மக்கள், தேவர்களாக மதிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. மெய்யான தேவனை அறியக்கூடாதபடிக்கு மக்களுடைய மனதை குருடாக்கினவர் யார்? இங்கே பார்க்கிறோம், ஜனங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய சாயலாக இருக்கின்ற சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். ஒரு பிரகாசமான ஒளி, அது அவர்களுக்கு பிரகாசமாய் தெரியக்கூடாதபடிக்கு மனதை, இருதயத்தை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வையில்லாத ஒருவர் பிரகாசமாயிருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள் என்று சொன்னால் அவரால் அந்த சூரிய பிரகாசத்தை எப்படி பார்க்க முடியும்? அவர் கண் பார்வை இல்லாதபடினாலே அதை அவரால் பார்க்க முடியாது. இன்றைக்கு தேவனையும் தேவனுடைய மகத்துவத்தையும் மக்களால் உணர முடியாதபடிக்கு மக்களுடைய, ஜனங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இருதய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்திலே பிசாசு என்று ஒன்றை நாம் குறிப்பிடுகிறோம். ஜனங்கள் தேவனை அறிந்து விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பது சாத்தானுடைய திட்டமாயிருக்கிறது. ஆகினாலே எல்லாவற்றையும் அறியவும் எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணவும் வழிகள் திறக்கப்படலாம். ஆனால் தேவனுக்கு நேராக மக்கள் திரும்புவதையும் தேவனை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தையும் மக்களுக்குள் வரவிடாதபடிக்கு காண்கிறவைகளில் மயக்கமடைய செய்து, உலகத்தின் சிற்றின்பங்களில் திருப்தி அடைய செய்து, தேவனை தேடாதவர்களாக, தேவனை அறியாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ வஞ்சித்து விடுகிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கையில் இவ்விதமாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்திலே தேவாதி தேவன் மார்க்க வெறியில் தேவனை ஆராதிக்கிற மக்களை துன்பப்படுத்தும்படி தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருக்கையில் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவன் அவனோடு பேசுகிறார். தேவன் அவரை சந்திக்கையில் அவர் இதுவரைக்கும் எந்த தேவனை பகைத்தாரோ, எந்த தேவனை தூஷித்தாரோ அவருக்கு, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து அவரை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உன் சொந்த ஜனங்களிடத்திலிருந்தும் புறஜாதி ஜனங்களிடத்திலும் இருந்து விடுவித்து உன்னை
உன் ஜனங்கள் நடுவிலும் பிரஜாதிகளின் நடுவிலும் இப்பொழுது நான் உன்னை அனுப்புகிறேன். எதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றால், நீ அவர்கள் கண்களை திறக்கவும், அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திடத்தில் திரும்பவும், சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து ஜீவனுள்ள தேவனண்டை திரும்பவும் நீ அவர்கள் கண்களை திறக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமாக நல்ல அறிவு இருக்கலாம், கண் பார்வை உள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் மனக்கண் திறக்கப்பட்டால்தான் தேவனை குறித்து, சத்தியத்தை குறித்து அறிய முடியும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்வான் என்றால், இயேசு விதமாய் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு மக்கள் எல்லாவித அறிவிலும் ரொம்ப அட்வான்ஸாக போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்திலும் அறிவிலும் நுட்பத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் பெற்றிருக்கின்ற அறிவின் வளர்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் கரப்ஷனையும் சீர்கேடுகளையும் நீக்கி இருக்கிறதா? மனுஷனுடைய வாழ்க்கை பாவ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. உலகத்தில் அறியாமை என்ற ஒன்று இல்லை, அறிவு நிறைந்திருக்கிறது. ஆனால் கொடுமையும் அக்கிரமும் சண்டைகளும் யுத்தங்களும் பாவங்களும் நாளுக்கு நாள் பெருகியிருக்கிறது. உண்மையாக கிறிஸ்துவை ஒரு மனுஷன் அறிந்து கொள்வான் என்றால், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கர்த்தராய் இயேசுவை அறிந்து அவரால் கிடைக்கிற மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் என்றால், உலகத்தில் இப்பொழுது நடக்கிற கொடுமைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் நடக்கவே நடக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் லிட்டரலாக ஆட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று ஒரு ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியத்தக்கதாக, உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் உள்ளத்தை திறக்க வேண்டியது நாமாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். We are the responsible to open our heart to the Creator our God. நாம் தான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சிறிய இருதயத்துக்குள்ளே எத்தனை விதமான ஆசைகளுக்கு இடம் உண்டு, எத்தனை விதமான தீமையான காரியங்கள் உள்ளத்தில் காக்கப்படுகிறது. பாவ எண்ணங்கள், படுபாதக எண்ணங்கள் மனதில் தங்க இடம் கொடுத்திருக்கின்றோம், தீமைகளுக்கு இடம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த, நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருவதற்கு உங்கள் இருதய கதவை திறந்திருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை ஆசை இச்சைகள் உள்ளத்தில் தங்கியிருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிற நீங்கள் பரிசுத்த தேவனுக்கு உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறீர்களா? பிசாசானவன் எல்லாவற்றுக்கும் இருதயத்தை திறந்து கொடு, ஆனால் தேவனுக்கு மட்டும் இருதயத்தை கொடுத்து விடாதே. தேவனுடைய சத்தத்துக்கு உன் செவியை சாய்த்து விடாதே. தேவன் உள்ளத்தில் வர இடம் கொடுத்து விடாதே என்று உலகத்தின் மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். ஆகையால் தான் தேவன் இல்லாத மனுஷனுடைய இருதயம் பாழடைந்த கிணறை போல் இருக்கிறது. கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுடைய இருதயம் புல் புதர்கள் நிறைந்த ஒரு காட்டை போல் இருக்கிறது. புல் புதர் நிறைந்த காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள், விஷப்பூச்சிகள், விஷ பாம்புகள்
புகலிடமாயிருக்கும். அதுபோல அதைவிட மோசமான துர்க்குணங்கள், தீய எண்ணங்கள், பழிவாங்கும் சிந்தைகள் மனிதனுடைய இருதயத்துக்குள், கிறிஸ்து இல்லாத மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தங்கியிருக்கிறது. ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே திறக்க விரும்புகிறார். சுவிசேஷ செய்தியானது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கும்படி ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை திறவுங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வருவதற்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். அப்பொழுது உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் வரக்கூடும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசி இங்கே குறிப்பிடுகிறார், தேவனை அறியக்கூடாதபடி அவர்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாதபடினாலே அடைக்கப்பட்ட அவர்கள் தங்களுக்கு தாங்களே பல தேவர்களை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளை தங்களுக்கு தேவனாக பூஜிக்க தொடங்குகிறார்கள். மெய்யான தேவனை குறித்த அறியக்கூடாதபடி கண்களும் இருதயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் இருதயம் கர்த்தருக்கு திறக்கப்படும் என்றால் நீங்கள் கர்த்தரை குறித்த அறிவில் விருத்தி அடைவீர்கள். கர்த்தரை அறிய அறிய உங்களுக்குள் சமாதானம், சந்தோஷம் பெருகும். கர்த்தரை அறிவதே உங்களுக்கு நித்திய ஜீவனாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், ஒன்றான மெய் தேவனையும் நீர் அனுப்பின உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்பது தேவனை அறிவதின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை அறியாத மக்கள் இருளுக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதர்களைப் போல் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாத மக்கள் பலவித தீமைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தேவனை அறியாத மக்கள் தேவன் கொடுக்கின்ற சுதந்திரமாகி நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் பெற்ற அறிவு, சம்பாத்தியம், பணம் இவைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவைகளெல்லாம் ஒரு நாளிலே ஒளிந்து போகும், அழிந்து போகும். உலகத்தில் நாம் பெற்றிருக்கின்ற பட்டங்கள், பதவிகள், அறிவுகள், ஞானம், புத்தி எல்லாம் ஒரு நாளிலே ஒளிந்து போகும். அது நம்மை தேவனுடைய மகிமைக்கு பங்காளியாக்க முடியாது. தேவனை குறித்த அறிவுதான் நமக்கு ஜீவனின் வாசலாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கும் போதுதான் நீங்கள் தேவனை குறித்து அறிய முடியும். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் மக்களை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தை. ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. மக்கள் தேவன் மேலுள்ள நம்பிக்கையினால் தேவனுக்கு பணத்தை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், பலிகளை செலுத்தலாம், விலையேறப்பட்ட பொருள்களை எல்லாம் காணிக்கையாக கொண்டு படைக்கலாம், வெள்ளியை கொடுக்கலாம், தங்கத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் செகண்டரி திங்ஸ். ஃபர்ஸ்ட் கிவ் மீ யுவர் ஹார்ட். முதலாவது உன் இருதயத்தை எனக்கு கொடு. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை கொடுக்கையில் கர்த்தர் அவனுக்குள் வருகிறார். இவ்விதமாய் சொல்லலாம், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே எனக்குள் வாரும் என்று உங்கள் இருதயத்தை தேவனுக்கு திறவுங்கள். அன்பார்களே, நாம நம்முடைய தேவனுக்கு நம் இருதயத்தை திறந்து கொடுப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கும் போது அவர் நமக்குள்ளே சந்தோஷமாய் வருகிறார். அவர் நமக்குள் வரும்போது நமக்குள்ளே பெரிய சந்தோஷம் உண்டாகும். இயேசு நமக்குள் வரும்போது நம் இருதயத்தில் இருக்கின்ற எல்லா தீமையான பாவமான எண்ணங்கள், சிந்தைகள்,
நம்மை விட்டு விலகி ஓடி போய்விடும். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகேயு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டில் ஒரு நாள் தங்கினார். இயேசு அவனுக்கு பெரிய போதனை ஒன்றும் செய்யவில்லை. இயேசு அவன் வீட்டில் தங்கின மாத்திரத்திலே அவனுக்குள்ள பெரிய கன்வர்ஷன் உண்டாயிற்று. அவன் யாரிடத்திலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அன்பார்களே, அந்த சகைவை குறித்து அந்த எரிகோ பட்டணத்தின் மக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால், இவன் பாவியாகிய மனுஷனாயிற்றே, எல்லாரிடத்தில் அநியாயமாய் சுங்கம் வசூலித்த ஒரு மனிதனாயிற்றே, பாவியாகிய மனுஷனிடத்தில் இயேசு போய் தங்கியிருக்கிறாரே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள் வந்த மாத்திரத்திலே அந்த சகைவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு இன்னர் சேஞ்ச். அன்பார்களே, இயேசு உங்களுக்குள் வருவார் என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார், ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துக்குள் வர வேண்டும். இயேசுவாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தருக்கு திறக்க வேண்டும். நம் உள்ளத்தில் காத்து வரக்கூடிய எல்லா அசுத்தமான எண்ணங்கள், பாவங்கள் எல்லாம் கிறிஸ்து வரும்போது நம்மை விட்டு விலகி ஓடி போகும். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது பொருளையோ பொன்னையோ அல்ல, உங்கள் இருதயத்தை திறவுங்கள். உங்கள் இருதயத்தை எனக்கு திறவுங்கள். அன்பார்களே, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறவுங்கள். நம்மை படைத்த, உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறப்பது எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதம். சர்வ வல்லவருக்கு உங்கள் இருதயத்தில் இடமில்லாமல் அவர் திரும்பி செல்வார் என்றால் அது எவ்வளவு வெட்கக்கேடான காரியம். கிறிஸ்துவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை திறவுங்கள். பூட்டப்பட்ட கதவை உடைக்கிறது திருடன். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்திருக்கிறார். திறக்காமல் விடமாட்டேன் என்று உங்கள் இருதய கதவை உங்க அனுமதி இல்லாமல் உடைத்து உங்களுக்குள் அவர் வருகிறவர் அல்ல. God is so gentle God. யார் யார் மனமு வந்து மன விருப்பம் உற்று எனக்குள் வாரும் இயேசுவே என்று யார் வாஞ்சித்து கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தான் இயேசு வருகிறார். கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது பெரிய சந்தோஷத்தை காண்பீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இயேசு இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு கொடு. அன்பாருள்ளே, மகனே என்று அன்போடு அழைக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பாவத்துக்கும் உலகத்தின் சிற்றின்பத்துக்கும் உங்கள் இருதயத்தை கொடுத்து நண்பர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் கொடுத்து கெட்டு போயிருக்கலாம். உலக சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்து உங்களை ஸ்பாயில் பண்ணிருக்கலாம், லைஃபை கெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் உனக்குள் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு அந்த லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு சொல்லுகிறார், இங்கே ஒருவன் கதவை திறந்தால், அன்பார்களே, கதவை திறக்கக்கூடிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நம்மோடு தட்டுகிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நேரம் என்று தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் அவனிடத்தில் வருவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அன்பார்களே, இயேசு நமக்குள் வருகிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை. ஏற்கனவே சொன்னேன், இயேசு இல்லாத வாழ்க்கை புல் புதர் நிறைந்த ஒரு காட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. இயேசு பிரவேசித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பண்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த மாலை நேரத்திலும் நாம் ஆண்டவருக்கு இருதயத்தை திறக்கும் போது நமக்குள் மாற்றம் மட்டுமல்ல, அவர் நம்மோடு போஜனம் செய்வேன் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய யூனியன் ஆர் ஒரு லிவிங் கனெக்ஷன், ஒரு ஃபெல்லோஷிப் ஏற்படுகிறது. போஜனம் பண்ணுதல் என்பது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது, ஒரு அன்பின் உறவை காட்டுகிறது. நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கும் போது அவர் நம்மோடு வந்து போஜனம் செய்வார். நாம் அவரோடு போஜனம் செய்வோம் என்று சொன்னால் நாம ஒரு புதிய உறவை தேவனிடத்தில் பெறுகிறோம். ஆண்டவருக்குள் ஒரு ஆண்டவரோடு உள்ள புதிய உறவை, ஐக்கியத்தை பெறுகிறோம். அது ஒரு மகிழ்ச்சியின் உறவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு ஆண்டவர் கேட்கிறார், இருதயத்தை கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியில் தட்டுகிறேன். கதவை, இருதயத்தை கொடுப்பதும் இருதயத்தை திறப்பதும் நம்மை சார்ந்தது. பிசாசானவன் மக்களுடைய மனதை குருடாக்கி, கண்களை குருடாக்கி, சத்தியத்தை அறியக்கூடாதபடி, ஜனங்கள் தேவனண்டை வரக்கூடாதபடிக்கு, படைத்த தேவனை அண்டிக் கொள்ளாதபடி, தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளுக்கும் மனுஷன் உண்டாக்கப்பட்ட பல ஸ்தோத்திரம் படைப்புகளுக்கு நேராக மக்களை திசை திருப்பி மக்களை வஞ்சித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். உண்மையான தேவன் மக்களை பார்த்து, என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு கதவை திறவுங்கள். இது ஒரு அன்பின் வேண்டுகோள். இது ஒரு தேவன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பின் அழைப்பு. இந்த மாலை நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானுள்ளே, சர்வ வல்லவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவனோடு ஒரு புதிய உறவை பெறுவீர்கள். அங்கே தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை நீங்கள் உணர முடியும். இன்றைக்கு உலகத்தில் தேவன் உண்டோ உண்டா என்று மக்கள் கேட்கலாம். அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் உள்ளத்தில் சொல்லுகிறான், வாயிலும் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவனுக்கு எதிராக எத்தனையோ கருத்துக்கள் உலகத்தில் பரம்பலாம். ஆனாலும் கண் திறக்கப்பட்டவன், உணர்வுள்ளவனுக்கு தெரியும், who is my God, யார் என்னுடைய தேவன் என்று நன்றாக தெரியும். கடைசி காலத்திலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த செய்தி மூலமாய் அழைக்கிறார். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை திறங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதிகளை கர்த்தர் நீக்குவாராக. உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தராய் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வெளிச்சம், ஒரு உணர்வு இந்த வார்த்தையினால் கேட்ட மக்கள் யாவருக்குள்ளும் உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். வியாதிகளை சுகமாக்கும், சமாதானத்தை கட்டளையிடும், அற்புதங்களை காணும்படி செய்யும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.